இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியில் நற்செய்தி வழியாக நிம்மதியும் நிறைவாழ்வும் பெற என்னும் சிந்தனையை சிந்திக்க இறை வார்த்தை நம்மை அன்புடன் அழைக்கின்றது. உலகத்தில் எல்லா மனிதர்களுமே தேடுவது எதை? நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அமைதி நிறைந்த வாழ்க்கை. எனவே இந்த நிம்மதி நிறைவு இருக்கக்கூடிய வேளையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்ற உணர்வு நம்மில் எழும். எனவே எல்லா மக்களும் பல இடங்களுக்கு செல்லுகின்றார்கள், பல மனிதர்களை தேடுகின்றார்கள் என்றால் இது நிம்மதிக்காக, நிறைவுக்காக என்பதை நாம் உணரலாம். எனவே நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து நாம் நிம்மதி பெற, நிறைவு பெற என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். பாருங்கள், நம்பிக்கை, நற்பண்பு, நற்சிந்தனை இல்லாத இடத்தில் பலவிதமான கேள்விகள் எழும், பலவிதமான விவாதங்கள் அங்கே எழும். எனவே பலவிதமான கேள்விகளும் விவாதங்களும் எழக்கூடிய நிலையில் பிளவுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் அங்கே உருவாகும். எனவே இயேசுவை முன்னிட்டு இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், பலவிதமான பிளவுகள் அங்கே தோன்றுகின்றது என்பதை நற்செய்தி நமக்கு உணர்த்துகின்றது. எனவே எதன் வழியாக இந்த பிளவு, இந்த சந்தேகங்கள், இந்த சண்டை சச்சரவு வருகின்றது என்று நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் அங்கே பலவிதமான கேள்வி இருப்பதை பாருங்கள். வரவேண்டிய இறைவாக்கினர் இவரா? மெசியா இவரே? கலிலியாவில் இருந்தால் மெசியா வருவார்? எனவே ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான சிந்தனையை எழுப்பி அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள அவர்கள் தவறி விடுகின்றார்கள். எனவே பலவிதமான அறிவற்ற, ஞானம் இல்லாத கேள்விகள் எழக்கூடிய வேளையிலே அங்கே ஒருபோதும் சரியான ஒன்று ஏற்படாது. மாறாக அங்கே குழப்பங்களும் நிம்மதியற்ற நிலையும் தான் உருவாகும் என்பதை இந்த நற்செய்தி பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. இதே போல பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் தேவையில்லாத, அறிவில்லாத, ஞானமில்லாத, அன்பில்லாத கேள்விகள் பல எழும். இதன் வழியாக நம்ம குடும்பத்தில் அமைதி இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. நம்பிக்கையும் நற்சிந்தனையும் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே நல்வாழ்வும் நிறைவும் இருக்கும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். மேலும் தலைமை குருக்கள், பரிசேயர்கள் இவருடைய மனநிலை பாருங்கள். காவலாளிகளை அனுப்புகின்றார்கள். இயேசு என்ன செய்கின்றார்? அவருடைய மனநிலை என்ன? ஏதாவது குற்றத்தை கண்டுபிடித்து வர வேண்டும் என்று அனுப்புகின்றார்கள். ஆனால் காவலர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? எதுவுமே குற்றம் ஒன்றுமே தெரியவில்லையே என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போல ஏன் அவரை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். அப்படி என்றால் இந்த தலைமை குருக்கள், பரிசேயருடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? விஷத்தை விதைக்கக்கூடிய, பாவத்தை பரப்பக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றது என்றால் அதை கெடுக்கக்கூடிய ஒன்றை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். எனவேதான் இயேசுவை முன்னிட்டு அங்கே மக்கள் மத்தியிலே பலவிதமான பிளவுகள் அங்கே ஏற்படுகின்றது என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. அதே வேளையில் பாருங்கள், நிக்கதேம் இவருடைய பதிலை பாருங்கள். ஒருவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் நாம் தீர்ப்பிடுவது சட்டப்படி முறையாகுமா? எவ்வளவு ஒரு தெளிந்த ஞானம் பாருங்கள். ஒருவரை அறியாமல், தெரியாமல், புரியாமல் நாம் பேசக்கூடாது. தீர விசாரித்து உண்மையை அறிந்த பிறகுதான் நாம் பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை இந்த மனிதர் நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே இந்த மனிதர் அந்த நிலையில் தெளிந்த ஞானமும் ஒரு வல்லமை நிறைந்த ஆற்றலும் அவர் கொண்டிருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கை நிறைந்த மனிதராக இருக்கின்றார். எனவே நம்பிக்கை அங்கே இருப்பதால் தான் அங்கே தெளிந்த அறிவும் ஞானமும் பிறக்கின்றது என்பதை இந்த மனிதர் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுது இந்த தெளிந்த ஞானம் கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது இயேசு விரும்பிய, இயேசு தரக்கூடிய அந்த நிம்மதியும், அந்த நிறைவாழ்வும், நிம்மதியும், அமைதியும் நம்மில் நிலைத்திருக்கும் என்பதை இயேசு இந்த நற்செய்தி வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே நாம் தலைமை குருக்களாக இருக்கின்றோமா, அல்லது பரிசேயர்களாக இருக்கின்றோமா, அல்லது இந்த நிக்கதேம் போன்று ஒன்றை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றோமா? சிந்தித்து இயேசு தரக்கூடிய நிம்மதியை, நிலைவாழ்வை நாம் பெற நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வோம். ஆண்டவருடைய வழியில் நாம் செல்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.